விஜயும் பார்த்துருக்கேன், நேரில் கை கொடுத்துருக்கோம், ஃபோட்டோ எடுத்துருக்கோம். அவர் சொல்லவே தேவையில்ல, தனுஷோட படத்துக்கெல்லாம் நிறைய போட்டிருக்காரு. அது அரசியல் பிடிக்குமா இல்லை படமே பண்ணியிருந்தா பிடிக்குமா? படமே பண்ணலாம் ப்ரோ. அது விஜய் சார் படத்துக்கு தான் மியூசிக் நல்லா போடுறாரு. அப்படிலாம் இல்லை, அவர் மியூசிக் போட்டாலே நல்லா தான் இருக்கும். ஸோ விஜய் சார் பாலிடிக்ஸ்ல இருந்தால் ரொம்ப பிடிக்குமா இல்லை மூவி பண்ணினே இருந்தா? ரெண்டுமே பண்ணால் நல்லாயிருக்கும். 68ல வந்து சிவகார்த்தியின் கேமரா ரோல் பண்ணி ப்ராசஸில் அதை பற்றி என்ன படம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ப்ரோ. வந்து ஆஃபீஸில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை அப்படி தான் சொல்லியிருக்காங்க, கன்ஃபார்ம் ஆகலை. நல்லா தான் இருக்கும். ஏன்னா அவர் கூட ஃபோட்டோலாம் எடுத்திருக்கேன் நான், சிவகார்த்திகேயன் கூட. தலைவர் இந்த விஜயும் பார்த்துருக்கேன், நேரில் கை கொடுத்துருக்கோம், ஃபோட்டோ எடுத்துருக்கோம். இல்லை நல்லா ரொம்ப சிவகார்த்திகேயன் பிடிக்குமா இல்லை விஜய் பிடிக்கும்? அப்படின்னு சொல்லலாம். அப்படி ரெண்டுமே பிடிக்கும். ஹீரோ ஆயிட்டல்ல, இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆனா ஹீரோ ஆயிட்டேன்னு நீங்க சொல்லும் போது தான் சார் உண்மையிலேயே எனக்கு ஸ்ட்ரைக்கே ஆகுது. நீங்கள் வந்து தளபதி 68ல வந்து சிவகார்த்தி வந்து கேமியோ ரோல் பண்ணுறாரு. அந்த கேமியோ ரோல் பண்ணுறது வந்து அவர் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நல்லா தான் இருக்கும். அவரும் சொல்லியிருக்காருல, அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. கன்ஃபார்ம் ஆனால் நல்லா தான் இருக்கும். புதுசாக இருக்கும் எல்லாமே. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சென்னையில் வந்து கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து அவர் வரதா சம்திங் சொல்லியிருக்காங்க. ஷூட் பண்ணி நல்லா தான் இருக்கும் வந்திருந்தா மேபி. இல்லை ப்ரோ, இப்போ ஈவன் மியூசிக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா அந்த வாட்டி? கண்டிப்பாக. அவர் சொல்லவே தேவையில்ல, தனுஷோட படத்துக்கெல்லாம் நிறைய போட்டிருக்காரு. காதல் வைத்து காத்திருந்தேன். இல்லை ப்ரோ, இப்போ அவர் மியூசிக் ஏதோ இப்போ ப்ராப்ளம் ஆச்சு. அந்த கோட்ல ஃபர்ஸ்ட் சிங்கிள் அதெல்லாம் ப்ரோ அவங்க சொல்கிறது சொல்லி தான் இருப்பாங்க. நம்ம படத்தை பார்க்குறோமா ஜாலியாக என்ஜாய். அவங்க என்ன பேசுகிறவங்க இந்த காதில் அந்த காதில் விட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. பல்லு போன ஜிப்பு மாதிரி வாயை திறந்தா மூடவே மாட்டான். உங்களுக்கு வந்து தளபதி 68 வந்து ரொம்ப வெயிட் பண்ணுறீங்களா இல்லை எப்படி? ரொம்ப தான். அவதான் இதுதான் லாஸ்ட் படம்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம். மேபி அதுக்கப்புறம் தளபதி 69 வந்து HVNத் வந்து டைரக்ஷன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது ப்ரோ. அதெல்லாம் ஒரு குரலி தான், அது வேறு இதுதான். நெக்ஸ்ட் நிறைய பேர் சொல்றாங்க விஜய் வச்சு வெற்றிமாறன் சார் படம் பண்ண போறாரு. இல்லையே, அவர் தான் சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் நான் வந்து அரசியல் தான் இறங்க போறேன்னு. அவள் தான். அப்போ நீங்கள் உங்களுக்கு படம் பண்ணால் ரொம்ப பிடிக்குமா இல்லை அரசியல் பண்ண ரொம்ப பிடிக்கும்? அது அவரோட இது பொறுத்து தான் இருக்குது. நம்ம சொல்லிட்டுலாம் அவங்க இது பொறுத்து தான் இருக்குது. உங்களுக்கு வந்து விஜய் சார் வந்து பாலிடிக்ஸ் வந்தால் நல்லது பண்ணலாம். நல்லது பண்ணால் இன்னும் ரீச் ஆகலாம்ல அவர். அதனால் சாதியாவ மரமாவ நம்ம சனங்க பிரிஞ்சு கிடக்கிற வரைக்கும் நம்மள மாதிரி அரசியல்வாதியை குதிரை ஏறிட்டே இருக்க வேண்டியது. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? ஏன்னா லாஸ்ட் சீன் வந்து சிவகார்த்திகேயன் வந்து கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து எப்படி விக்ரம் படத்துல வந்து சூர்யா சார் வந்து ஒரு கேமியோ ரோல் பண்ணாரு. ஓகே ஓகே. அந்த மாதிரி வந்து சிவகார்த்திகேயன் வந்து பண்றாரு தளபதி 68. ஓகே. உங்களோட பாயிண்ட் ஆஃப் இருந்து அதோட இல்ல, அது ஆக்சுவலா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும்னு நினைக்கிறோம். இப்படி ராஜாவின் பார்வை ராணியின் இந்த முக்குரு கொட்டுக்கு இது ஒண்ணுதான் குறைச்சல். வேணா எங்களை கூட்டிட்டு போய் பேசியல் பண்ணி விடுறியா? ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணதில்லை. ஸோ அந்த காம்போ எப்படி இருக்கும் அப்படின்றத இனிமே வரும்போது தான் பார்க்கணும். அது புதுசா இருக்கும். ஸோ சிவகார்த்திகேயன் சார் ரொம்ப பிடிக்குமா? இல்ல, ரெண்டு பேருமே பிடிக்கும். எப்படி ரெண்டு பேருமே பிடிக்கும். ரெண்டுமே நல்ல ஆக்டர் தான். ஸோ ரெண்டு பேருமே பிடிக்கும். யுவன் சார் இதுக்கு மியூசிக் பண்ணிருக்காரு. அது எப்படி? யுவன் சார் மியூசிக் எப்பவுமே நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கு என்னன்னா, யுவன் சார் மியூசிக் வந்து மங்கத்தா அதான் அஜித் சார் படத்துக்கு தான் மியூசிக் நல்லா போடுறாரு. அப்படிலாம் இல்லை, அவர் மியூசிக் போட்டாலே நல்லா தான் இருக்கும். ஸோ நல்ல எக்ஸ்பெக்ட் பண்றோம். நல்லா தான் இருக்கும். சிவகார்த்திகேயன் தானா நல்லா தான் பண்ணுவார். இட்ஸ் ஓகே. இந்த படம் விஜய் சாருக்கு வந்து விஜய் சார் படத்துல வந்து பிரபுதேவா மாஸ்டரும் பிரசாந்த் சாரும் வச்சிருக்காங்க. அவங்க ஆக்டிங் விஜய்னாவே மாஸ் தான் ப்ரோ. அவர் பேர் IPS விஜய் குமாரா கூட இருக்கலாம். ஸோ எல்லாமே புது காம்போவா இருக்கிறதுனால ஸோ எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிரசாந்த் சார் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ நடிச்சிருக்காரு. அதை பத்தி விஜய் சார் தெரியல ப்ரோ, பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ. தளபதி 68 வந்து சிவகார்த்திகேயன் இப்போ கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து கேமியோ ரோல் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி ரொம்ப ஹைப்பாக தான் ப்ரோ இருக்குது. எனக்கு என்னென்னா சிவகார்த்திகேயன் வந்து அடுத்த தளபதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போது எலெக்ஷன் வருதில்ல 26, அதுக்கப்புறம் வந்து அவர் வரப்போகிறதில்ல.
அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சிவகார்த்திகேயன் வந்து நெக்ஸ்ட் அவர் இடத்துக்கு வரத சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவர் வந்தால் நல்லா தான் இருக்கும். உங்களை நீங்க பில்டப் பண்ணிட்டா அப்புறம் நான் அதுக்கு இருக்கேன். கண்ணாடியை போடுங்க, ஸ்டைல திரும்பி நில்லுங்க, விட்டத்தை பாருங்க. இப்ப பாருங்க எங்க ஐயா யாரு திருப்பி போயிட்டாலே. என்னாச்சு? போய் 5 நிமிஷம் ஆச்சு. இதுக்கு முன்னாடி வெங்கட் பிரபு வந்து கஸ்டடின்னு ஒரு படம் பண்ணாரு, அது சரியா போல. இந்த வாட்டி இந்த படம் அதுதான் எனக்கும் ஒரு தயக்கமாக இருக்குது. நானும் தளபதி ஃபேன் தான் சின்ன வயசுலேருந்து. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், பார்த்தா தானே தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ பிரசாந்தும் பிரபுதேவா மாஸ்டரும் தளபதியோட நடிச்சிருக்காங்க, அதை பற்றி. இது இன்னொன்று என்னன்னா, தளபதி நல்லா டான்ஸ் ஆடுவார், பிரபுதேவா நல்லா டான்ஸ் பண்ணுவோம். பழைய படத்துலலாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ மறுபடியும் அவங்க 2 பேரும் ஒரே ஸ்க்ரீனில் ஒன்றா டான்ஸ் ஆடுறது பார்க்கறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி. பிரசாந்த் சார் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீனில் காட்டுறாங்க, அதை பற்றி. அது எதனாலனா, எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வீடியோஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிரசாந்த் சார் வந்து தளபதி கூட வந்து ஃப்ரெண்டாக ரொம்ப இருக்கிறதுனால அவருக்காக வந்து பண்ணுறதான்னு சொல்லியிருக்கேன். யுவன் சார் மியூசிக்லாம் நல்லா இருக்கு எல்லாமே. பாட்டு கடைசியாக ஃபஸ்ட்டு இது கூட நல்லா இருந்தது ஆடியோ. இல்லை எல்லாரும் சொல்கிறாங்க அஜித் படத்துக்கு தான் நல்லா சாங் போடுறாரு, விஜய் படத்துக்கு போடல. இல்லை அப்படிலாம் இல்லை ப்ரோ, அவருக்கு வரது தானே போட முடியும். இப்போ அது சொல்லியிருந்தாங்க ரீசெண்டாக நிறைய ட்ரோல்ஸ் ரொம்ப ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. அது நீங்கள் என்ன எனக்கு பிடிச்சிருந்தது, பர்சனலாக எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த படம் வந்து கன்ஃபார்ம் விஜய் சார் கரியரில் லாஸ்ட் படம் சொல்கிறாங்க, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுதான் எனக்கும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. நானும் தளபதி ஃபேன் தான். அதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் பார்க்க முடியாதுன்னா அதுமாரி ரீரிலீஸ், இப்போ கெல்லி ரிலீஸ் ஆன மாதிரி ரீரிலீஸ் படத்தை தான் போய் ஆகணும். ஆனால் நீங்கள் உங்களுக்கு வந்து ரீரிலீஸே பண்ணால் நல்லா இருக்குமா, இல்லைனா விஜய் சார் வந்து நிறைய புது புது படம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவரும் பொதுமக்களுக்கு வந்து சேவையும் பண்ணட்டும் ப்ரோ. அதுமாரி படத்தையும் நடித்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஆமாம். ஆனால் வந்து உங்களுக்கு விஜய் சார் பாலிடிக்ஸில் இருந்தால் ரொம்ப பிடிக்குமா, இல்லை மூவி பண்ணினே இருந்தால்? ரெண்டுமே பண்ணால் நல்லாயிருக்கும். 68ல் வந்து சிவகார்த்திகேயன் கேமியோ ரோல் பண்ணி இப்போ ஆஃபீஸில் கன்ஃபார்ம் பண்ணி, அதை பற்றி என்ன பண்ணுறீங்க? படம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ப்ரோ, எப்படி வருதுன்னு பார்ப்போம். படையப்பாவா? அடையப்பா அங்கிட்டு பாருங்க, ஊஞ்சல கலட்டி ஓரமா வச்சுட்டாங்க. இப்போ இது பிரசாந்த் சாரும் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ படத்தில் நடிச்சிருக்காரு, அதை பற்றி. பிரசாந்த் அண்ணா அப்டேட் எப்படி சொல்கிறது, அப்டேட் பார்க்கல. படத்துக்காக எதிர்பார்த்துருக்கோம், எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். பிரபுதேவா மாஸ்டரும் இப்போ நல்லா டான்ஸ் பண்ணியிருக்காரு. அது சாங்ஸ் பார்த்தா 4 பேர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆடிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் எல்லாம் சேர்ந்து ஆடும்போது பார்க்க நல்லா சூப்பராக இருந்துச்சு. வெங்கட் பிரபு வந்து போன படம் கஸ்டடி சரியா போல, இந்த படம் எப்படி போச்சு? ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. தளபதி படத்துல வந்து சிவகார்த்திகேயன் சார் வந்து கேமியோ ரோல் பண்ணா உங்களுக்கு ஓகேவா? எனக்கு ஓகே தான், யார் பண்ணாலும் ஓகே தான். பீஸ்ட் படத்துக்கு கூட அரபிக் குத்து எழுதி தெரிய விட்டுருந்தாரு. அவர் இருந்து பாட்டே அவ்வளோ ஹிட்டாக இருக்குன்னா வந்து தளபதி கூட நடிக்கிறன்ற போது அது வேற லெவல் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகே தான், பட் இன்னும் பெட்டராக பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஒருத்தரை டெவலப் பண்ணி காஸ்ட்டு ஒருத்தர் டவுனாக கட்டக்கூடாது, ஜஸ்ட் அதுதான் எங்களுக்கு. அதுல வந்து யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்லாம் யுவன்னா சொல்லவா வேணும்? யுவன்னா கலக்கிடுவாரு தான் தெரியும். செப்டம்பர் 5 வெயிட்டிங், பார்க்கலாம், வெயிட் பண்ணுறோம். ஆனா வந்து இப்போ ரீசெண்டா ஒரு இஷ்யூ போயின்னு இருக்கு, யுவன் சார் வந்து மியூசிக் சரியா போடல, இது அஜித் சார் படத்துக்கு தான் நிறைய போடுறாங்க. பட் அது நம்மளால படத்துக்கு வந்து நல்லா போட்டுருக்காங்க. அது நம்மளால டிசைட் பண்ண முடியாது, அது அவங்க டிசிஷன், அவங்க எப்படி மிஸ் போகிறாங்களே. ஆனால் யுவனுக்கு ஃபேன்ஸ் ரொம்ப பேர் இருக்காங்க. பட் இதில் எதிர்பார்க்குற மியூசிக்காக ஆல்டர்னேட் பண்ணா நல்லா இருக்குன்னு அவரு. பட் இந்த மாதிரி ட்ரோல் போயிட்டு இருக்கு அதிகமா, இந்த மாதிரி யுவன் அஜித்துக்கு தான் போறாருன்னு. பட் விஜய்க்கு இன்னும் போடுவார்னு நினைக்கிறோம். அதான் வெயிட்டிங். சாரோட இந்த படம் வந்து சக்சஸ் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க? ஆகும் ப்ரோ, ஏன்னா முன்னாடி கஸ்டடி படம் வந்து சரியா போடல அப்படின்னா. கரெக்ட், ஆமாம். ஆனால் பட் பார்த்தீங்கன்னா இது எனக்கு ஒரு மங்காத்தா லெவலில் எனக்கு ஓரளவுக்கு இட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். அவர் இன்னும் ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும் அவர். அதுக்காக வந்து எப்படி சொல்றது, விஜய் சார் வந்து இருக்காரு, பிரசாந்த் சார் இருக்காரு, எஸ், பிரபுதேவா இருக்காரு. இவங்களை வந்து யாரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? இல்ல இப்போ நீங்க விஜய் சார் ரொம்ப பிடிக்கும், அதை தவிர்த்து வந்து பிரபுதேவா மாஸ்டர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு பண்றாரு விஜய் சார் கூட, அது இல்லாம பிரசாந்த் சாரும் பண்றாரு. இதுல யாரை ரொம்ப பிடிக்கும்? இதுல யாருன்னா பிரபு தான், பிரபுதேவா. பழைய பிரபுதேவானாவே போக்கிரியிலே ஜஸ்ட் ஒரு
டான்ஸ் தான். பட் அவர் எனக்கு பிரபு ரொம்ப பிடிக்கும். பிரபு பர்சனலாக பழைய படத்துலேருந்து இப்போ வரையும் அவருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. பட் பிரபு ஓகே, தளபதியை கம்பேர் பண்ணும்போது அவருக்கு பிடிக்கும் ரொம்ப. இந்த படம் எப்படி சக்ஸஸ் ஆகும் நீங்க எப்படி சொல்றீங்க? வெங்கட் பிரபு சார் வந்து கரியர்ல வந்து விஜய் சார் வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு படம் பண்றாரு. இந்த படம் வந்து நல்லா சக்ஸஸ் ஆகும். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஏன்னா வெங்கட் பிரபு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் விஜய் கூட இது பண்ணுறதுனால அவர் எவ்வளோ எஃபர்ட் ஆனால் போடுவார். அவரால் முடிஞ்ச எஃபெக்ட் போட்டு அவர் பண்ணுவார். நாங்கள் நம்புகிறோம் படம் ஹிட் ஆகும். மேபி சிவகாசி படத்தில் வெங்கட் பிரபு சார் வந்து விஜய் கூட நடிச்சிருந்தாரு. இப்போ அவர் வச்சு டைரக்ட் பண்ணதுனால பண்ணுறதுனால போது எக்ஸ்பிரேஷன் அதிகமாக இருக்குது. அது இல்லாம இந்த படத்துல வந்து தோனி வந்து கேமியோ ரோல் பண்றாரு. தோனி என்னென்னவோ சொல்றாங்க. என்ன சொல்லுங்களேன், என்ன சொல்லுங்களேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. தோனியே சொல்லிடுறாங்களா? கேமியோ ரோல் பண்றாரு. அது இல்லாம தோனியோட கடைசி மேட்ச் அவர் வந்து அதனால அவரோட கடைசி படத்துல வந்து விஜய் சாரும் கடைசி படம், அதனால தோனிக்கோ இது ஆகுதுன்ட்டு ரிலேட்டடா சொல்லியிருந்தாங்க. அது நீங்க என்ன இதெல்லாம் வதந்தி தான், நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் பார்க்கலாம் ப்ரோ. தோனி வந்தானே, விராட் வந்தானே, தளபதிக்காக பார்க்கலாம். மற்றபடி எதுவும் கிடையாது. உங்களுக்கு வந்து தளபதி படத்துல எது உங்களுக்கு ஃபேவரட்டான படம்? தளபதியில் உங்களுக்கு கத்தி 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 பெட்டர் ப்ரோ. கத்தியோட ஏதாச்சும் ஒரு விண்டேஜ் மூவியில் அந்த மாதிரினா எனக்கு நான் ஃபேவரட் கத்தி தான் ப்ரோ. மற்றபடி வேட்டைக்காரன், குஷி குஷி ஓகே. நீ என் இடுப்பை பார்த்த? வாட்? நடிக்காத, நீ பார்த்த? இல்ல. குஷி பெட்டர். நீங்க ஒரே ஒரு விஷயம்னா விஜய் சாரோட கடைசி மூவின்றாங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் பாலிடிக்ஸ் போறாரு. கடைசி மூவி அப்படி சொல்ல முடியாது, நம்மளால சொல்ல முடியாது ப்ரோ. அவர் சொல்லியிருக்காரு. பட் எத்தனை பேர் இதான லாஸ்ட் மூவின்னு சொல்லிட்டு இன்னும் நடிச்சிட்டு தான் இருக்காங்க. பட் இது லாஸ்ட் மூவியா நமக்கு தெரியாது இல்ல. இயருக்கு ஒரு மூவி பண்ணா கூட ஓகே தான். ஆனா கன்ஃபார்ம் அவர் போக மாட்டாரு, சினிமால இருப்பாரு நம்பிக்கிறீங்களா? சினிமாவிலயும் இருப்பாரு ப்ரோ. ஃபீல்டுக்கு வந்துட்டாரு. பட் சினிமாவிலயும் இருப்பாரு, கன்ஃபார்ம் இருப்பார். இல்லாம இருக்க மாட்டார். கமல் மாதிரி அரசியல் இருக்காரு, சினிமால இருக்காரு. அந்த மாதிரி விஜய் சாரும் அந்த மாதிரி பண்ண வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ரெண்டுமே கலந்து பண்ணுவோம். ஆமா. உங்களுக்கு வந்து விஜய் சாரோட பிடிச்ச ஒரு படத்துல கேரக்டர், இந்த கேரக்டர் வந்து இந்த சீன் வந்து எனக்கு பர்టిక్యులரா சீன்னா அந்த மாதிரி அதான் ப்ரோ. இப்ப விஜய் சார் கத்தி படத்துல வந்து ஒரு சீன்ல அவங்க எமோஷனலா அழுவார் சார். எஸ். விஜய் சார் அழுவும்போது அது நல்லா இருக்கும். ஏன் சிரிக்கிறீங்க? இப்ப கில்லி படத்துல வந்து அவர் கபடி ஆடுறது ஃபேவரட்டான சீன். ஓ சீன் கேக்குறீங்களா? உங்களுக்கு வந்து எந்த மாதிரி சீன் சொல்லுங்க? அந்த மாதிரி சீனா எனக்கு துப்பாக்கி சீன். துப்பாக்கி லாஸ்ட் ஃபைட் சீன். என்ன அடிச்சே சாகடிக்கணும். எனக்கு வந்து அந்த வில்லனை கண்டுபிடிப்பார்ல, அந்த சீன் நல்லா இருக்கும். அதனால அந்த சீன் நல்லா இருக்கும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.